அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சரவண ராஜேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, எல்லாரும் மனதிலே இருக்கக்கூடிய கேள்வி. வடநாட்டு சில தலைவர்கள் கூட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. தந்தை பெரியார் மீது பற்று கொண்ட தலைவர்கள் கூட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. தந்தை பெரியார் ஏன் இந்தியை எதிர்த்தார்? அந்த மொழியின் மீது என்ன வெறுப்பு, என்ன காரணத்தினால இந்தி மொழியை எதிர்த்தார்? அதாவது ஒரு நீண்ட நெடுங்கால வரலாற்று தொடர்மிக்க ஒரு மொழி. அந்த மொழியை புதைச்சிட்டு அதுக்கு மேல ஒரு புதிய கட்டடத்தை உருவாக்கும் பொழுது அது எந்த ஒரு வேதனை இருக்குமோ அந்த வேதனை தான் பெரியார் மனதுல இருந்துச்சு. காரணம் ஹிந்தி லேப் மேடு லாங்குவேஜ். உலகத்திலேயே ஒரு ஆய்வகத்துல உருவான ஒரு மொழினா அது ஹிந்தி மட்டும்தான். 1800கள் இடையில வங்கத்துல ஆங்கிலேயர் பொதுவான ஒரு மொழி கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு இதுக்காக சமஸ்கிருதம் அப்ப அங்கங்க பேசப்பட்ட மொழிகள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மொழியை உருவாக்குறாரு. இது வரலாற்றிலேயே தனிப்பட்ட ஒரு நபரால் உருவாக்கப்பட்ட மொழிதான் ஹிந்தி. அதுவும் 1800களுக்கு இடையில. அவருடைய பேரெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறோம். அதுவும் இன்னைக்கு நம்ம பெருமையா இன்னைக்கு ஹிந்தி பெல்ட்னு சொல்ற உத்தரப்பிரதேசத்திலேயோ பீகார்லயோ மத்திய பிரதேசத்திலேயோ இல்ல ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்ல ஹிந்தி உருவாகல. ஹிந்தி எங்க உருவாச்சுன்னா இன்னைக்கு உள்ள போல்பூர், அதாவது இன்னைக்கு சாந்தி நிகேதன் சொல்லுவாங்க கொல்கத்தால, அங்க உள்ள ஒரு ஆய்வகத்துலதான் ஹிந்தி மொழியை உருவாக்குறாரு. சமஸ்கிருதத்தையும் இதர ரூரல் லாங்குவேஜ்லயும் இருந்த உருவாக்குச்சு. இன்னைக்கு வங்க மொழி அந்த மாநிலத்திலிருந்து உருவானதான் ஹிந்தி. ஹிந்திக்கும் இன்னைக்குள்ள ஹிந்தி பெல்ட்னு சொல்றதுக்கும் தொடர்பே கிடையாது. ஏன்னா இப்ப இந்த ராஜஸ்தான், பீகார், அந்த மற்ற மாநிலங்கள்லாம் உண்மையிலேயே அந்த மக்களுடைய மொழி வேறு. ஆனால் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கக்கூடிய மொழி ஹிந்தி. அவர்களுடைய மொழிகளை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு தானே இருக்கு. ஆமா, ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி, மத்திய பிரதேசம், தில்லி இங்களை கடிபோலிம்பாங்க, கரிபோலி கடிபோலிம்பாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னாலே மொத்தம் 23 மொழிகள் பேசுறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு மொழி. உதாரணத்துக்கு கான்பூரி, கான்பூர்ல பேசுறது கான்பூரி, வாரணாசியில பேசுறது போஜ்புரி. அதே மாதிரி கோரக்பூர், இன்னைக்கு சாமியார் முதலமைச்சராக இருக்கிற அவரோட சொந்த ஊர் கோரக்பூர், அந்த ஊர்ல பேசுற மொழி கோரக்புரி. அதே மாதிரி டெல்லி ஒட்டிய பகுதிகள், காசியாபாத் அந்த பகுதியில் பேசப்பட்ட மொழி போஜாபுரி. போஜ்புரி வேற, போஜாபுரி வேற. எதுக்காக டெல்லி ஒட்டிய பகுதி போஜாபுரினா அந்த டெல்லி ஒட்டிய பகுதிகளில் பேசுற அந்த உருது, அதுக்கப்புறம் போஜ்புரி, இது ரெண்டும் அந்த இடத்துல, அதாவது உத்தரப்பிரதேச எல்லை பகுதியில ரெண்டும் கலந்து போஜ்புரி உருது எல்லாம் சேர்ந்து போஜாபுரியா மாறுது. அதே மாதிரி ஹரியானால ஹரியான்வி. இந்த மொழிகளுக்கான வரலாறு, உதாரணத்துக்கு ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி, அதே மாதிரி அங்க கடிபோலி பேசியிருக்கிறாங்க. மீரான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மீரான்ற ஒரு கிருஷ்ண பக்தன்ற ஒரு இது அவங்க வாழ்ந்திருக்காங்க. நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதின பாடல்கள் அனைத்துமே ராஜஸ்தானிலையும் அங்க உள்ள வட்டார மொழி அவதி, பிரிஜ் பாஷா, இதுலதான் அவங்க தன்னுடைய கீர்த்தனைகளையும் பக்தி பஜனை பாடல்களையும் பாடியிருக்கிறாங்க. அதே மாதிரி
ஹரியானி மொழி வந்து சமீபத்துல மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. சுதந்திர போராட்டத்துக்கான பல பாடல்கள் வந்து ஹரியானிலையும் பஞ்சாபிலையும் இருந்துச்சு. ஹரியானி மொழி மிகவும் ஒரு வைப்ரேஷன், அதாவது உணர்ச்சி மிகுந்த மொழி அப்படிம்பாங்க. உணர்ச்சி புலம்பான மொழிகள்னு சொன்னா ஒண்ணு வந்து வங்கத்தை சொல்லுவாங்க, இன்னொன்னு பஞ்சாபி, அடுத்து ஹரியானி. அதனாலதான் ஹரியானில வந்து நிறைய சுதந்திர பாடல்கள் படிச்சாங்க. ஏன்னா அந்த பாட்டை படிச்சாலே ஒரு உணர்ச்சி வரும், ஒரு ஆக்ரோஷம் வரும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி மிகவும் பன்னெண்டு இலக்கியம் இலக்கண வளம் இருந்த ராஜஸ்தானி மொழியெல்லாம் இன்னைக்கு காணாமலே போயிருச்சு. அந்த ஹரியானி மொழி எங்க பேசப்பட்டது? ஹரியானி மொழி எங்க பேசப்பட்டது? ஹரியானால பேசுறது. ஹரியானா மொழி, ஹரியானா ராஜஸ்தான் பார்டர்ல பேசுன ஹரியானி மொழி. இன்னைக்கு அந்த மொழிகள் வந்து கிட்டத்தட்ட இல்லவே இல்லை. இன்னைக்கு வந்து மானியம் கொடுக்கறாங்க, அந்த மொழியில வந்து திரைப்படங்கள் எடுங்க, நாடகங்கள் எடுங்கன்னு சொல்லி. ஆனா யாரும் முன்வர மாட்டாங்க. முற்போக்கு சிந்தனையாளர் அப்படின்னு கூட நம்ம திரைப்பட நடிகர் அமீர் கானை சொல்லலாம். எதுக்கு சொல்றேன்னா, அமீர் கான் வந்து ஒரு திரைப்படம் எடுத்தாரு, குஸ்தி தொடர்பான திரைப்படம் தங்கல் அப்படின்னு. அந்த திரைப்படம் முழுவதுமே ஹரியானி பாஷையில எடுக்கப்பட்ட மொழி. இது வரைக்கும் நம்ம தங்கல்னா ஹிந்தி படமோ, ஆனா அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த படத்தை பார்த்த மற்றவங்களுக்கு தெரியாது, அந்த ஊர்க்காரருக்கு தெரியும். ஏன்னா ஒரு கிராமத்து வாழ்க்கை, அந்த கிராமத்துல இருந்த வீராங்கனைகளை அந்த அவங்களோட அப்பா அந்த வினேஷ் போகட் அவங்களோட, அது என்ன யாரோட கதைன்னா, இப்ப குத்துச்சண்டை வீரர் வினேஷ் போகட் அவங்களோட கதை தான், அவர் தான் உருவாக்குறாரு. அதனால அந்த படத்தை வந்து முழுக்க ஹரியானி பாஷையில எடுத்தது. ஆனா வருத்தக்குரிய காரணம் என்னன்னா, இப்ப நம்ம எப்படி ஒரு திரைப்படம் போட்டு தமிழ் படம் போடுவோம், அதே மாதிரி பஞ்சாபில திரைப்படம் போட்டு பஞ்சாபி படம் எடுத்துவோம். ஆனா ஹரியானி மொழியில படத்தை எடுத்தும் அது ஹரியானி அப்படின்னு போட முடியல. ஏன் ஹரியானின்னு போட முடியல அப்படின்னா, அப்படி ஹரியானி மொழியில எடுத்த படம் போட்டோம்னு எவனும் பார்க்க போக மாட்டான். ஹரியானிக்காரங்க போய் பார்ப்பாங்க, ஆனா மற்ற யாருமே ஏதோ ஹரியானி மொழியில இருக்கு விட்டுருவாங்க. அதே மாதிரிதான் போஜ்புரியில இன்னும் பல நல்ல திரைப்படங்கள் வருது. ஆனா அந்த திரைப்படங்களும் எதுக்காக மற்ற அந்த போஜ்புரி வட்டத்திட்டு வெளிவர மாட்டேங்குதுன்னா, அது ஒரு போஜ்புரி மொழி படம் அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் அடிச்சிடுறாங்க. இன்னொரு உதாரணம் ராஜஸ்தானில வந்து சில தொடர்கள் வருது, அதுவும் தூர்தர்ஷன் மட்டும்தான் அந்த தொடருக்கு வந்து மானியம் கொடுக்குது, மானியம் கொடுத்து நடத்துங்கன்னு. ஆனா அந்த ராஜஸ்தானி மொழியில யாருக்குமே அது தொடர்பான விழிப்புணர்வு கிடையாது, அதற்கு ஆதரவும் இல்லாம அதை நிப்பாட்டிட்டாங்க. இப்ப அந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அந்த அரசாங்கம், இப்ப ராஜஸ்தான் அரசாங்கமா இருந்தாலும் சரி, ஹரியானா அரசாங்கமா இருந்தாலும் சரி, இந்த ஹரியானி அந்த ராஜஸ்தானி மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அந்த மொழிக்கு அவங்க எதுவும் உதவி செய்யறாங்களா? அந்த மொழியை வளர்ப்பதில் அந்த மாநில அரசுகள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? ஜீரோ தான். ஏன் சொல்றேன்னா, இந்த மாநிலங்கள் முழுவதுமே ஹிந்தி பெல்ட் முந்தி பிஜேபி இருந்துச்சு, அப்புறம் காங்கிரஸ் இருந்துச்சு, திருப்பி பிஜேபி இருக்குது, அப்ப திருப்பி காங்கிரஸ். இப்போ உதாரணத்துக்கு ஹரியானா எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 ஆண்டுகளை தொடர்ந்து பிஜேபி அரசு தான். அதே மாதிரி ராஜஸ்தான்ல அசோக் கெலோட், வசுந்தரா ராஜே, அசோக் கெலோட், இப்ப திருப்பி ஒரு சர்மா வர்மா உட்கார வச்சிருக்காங்க. மத்திய பிரதேசம் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளா பிஜேபி. அப்படி இருக்கையில பிஜேபி வந்து மக்கள் மொழிய மறக்கடிச்சு அவங்களுக்கு வந்து வெளியிருந்து ஒண்ணு திணிக்கணும். வெளியிருந்து திணிக்கும் பொழுது உணர்வுகள் அற்று போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவங்க வந்து ஹிந்தின்னு பேசுறாங்க. அதனாலதான் அங்க வந்து நீ ஹரியானி மொழிய நீ கத்துக்க வேண்டாம், ஹரியானி வந்து உனக்கு தேவை இல்லை,
நீ ஹிந்தி பேசு ஹிந்தி பேசுன்னு சொல்லி வற்புறுத்தி அவன் மேல தலையில கட்டுறாங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், ஹரியானா இந்த மாநிலங்கள்ல வந்து கல்வித்தரம் மிக மிக கீழ்த்தரமா இருக்குது. அது காரணம் என்னன்னா அவன் தாய்மொழியில கிடையாது. எடுத்துக்காட்டு அவன் பேசுறது போஜ்புரி. உதாரணத்துக்கு பீகார்லயும் உத்தரப்பிரதேசலயும் உள்ள சாமானியன் பேசுறது வந்து போஜ்புரி. ஆனா அவனுக்கு பள்ளியில என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா ஹிந்தியில கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப அவனுக்கு வந்து குழப்பம் ஏற்படுது. வீட்டுல பேசுறது, வெளியே பேசுறது எல்லாமே போஜ்புரி மொழியில, ஆனா படிக்கிறது ஹிந்தியில. அப்ப அவனுக்கு அதுல கவனம் போக மாட்டேங்குது. இதுல அந்த மும்மொழி கொள்கை வேற. உருது, சமஸ்கிருதம், இங்கிலீஷ். இப்ப வந்து உருது இந்த ஆட்சி வந்து உருது ஒழிச்சுக்கிட்டாங்க. ஹிந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ் இந்த மும்மொழி. அவன் ஏற்கனவே தன்னுடைய தாய்மொழி என்னன்னு குழப்பத்துல அவன், அதாவது எடுத்துக்காட்டு அவன் வந்து ஒரு சொல்ல படிக்கிறான், அவன் உள்ளத்துல வந்து அந்த சொல் வந்து போஜ்புரியில வருது, அவனுடைய உதட்டுல வந்து போஜ்புரியில வருது, ஆனா கண்ணுல என்ன தெரியும், ஹிந்தி மொழி தெரியுது. அப்ப அவனுக்கு எவ்வளவு சங்கடங்கள் ஏற்படும். இதுதான் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் 16 லட்சம் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 14 லட்சம் பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமா இருக்குது. இதனாலதான் தந்தை பெரியார் அன்னையிலிருந்தே ஹிந்தி ஆதிக்கத்தை கடுமையா எதிர்த்தாரு. ராஜஸ்தான், ஹரியானா, இந்த பீகார் இது போன்ற மக்கள் மீது வலிந்து திணிப்பதனால அவர்களுடைய மொழி ஒன்று அழிந்து போகிறது வேற, அவர்களால் படிக்க இயலாது போகிறது வேற, படிப்பை இழக்கிறார்கள். இப்படி வலிந்து எதுக்காக அந்த அரசு, ஒன்றிய அரசு இந்த இந்தி மொழியை திணிக்குது அந்த மாநிலங்கள்ல? முக்கியமா அவங்களுக்கு வந்து அடிமை சமூக தேவை. இன்னைக்குள்ள எல்லாம் தெரியும், RSS அதனுடைய கிளை அமைப்பு, அரசியல் அமைப்பான பிஜேபி, இவங்களுக்கு வந்து அறிவார்ந்த சமூகம் தேவையில்லை, அடிமை சமூகம் தான் தேவை. எடுத்துக்காட்டா 2017 மோடி பெங்களூர் வந்து என்ன சொல்றாருன்னா, படிச்சு எதுக்குங்க, பக்கோடா போட்டா கூட நல்ல வருமானம் கிடைக்குமே, ஒரு நாளைக்கு பக்கோடா போட்டா 200 ரூபாய் வருமானம் பார்க்கலாம், அப்ப மாசத்துக்கு எவ்வளவு அப்படின்னு அவர் யார்கிட்ட பேசுறாருன்னா ஒரு கல்லூரி விழால பேசுறாரு. எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அந்த கல்லூரி மாணவர்கள் வந்து பொது இடத்துல பக்கோடா தயாரிச்சு போராட்டம் நடத்தினாங்க. இது 2017 தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல மத்திய பிரதேச கல்வி அமைச்சர் என்ன சொன்னார்னா, எதுக்காக படிச்சு டிகிரி எல்லாம் வாங்குறீங்க, ஏதோ கணக்கு வழக்கு பார்க்க 5, 6 மிஞ்சி போனா 8வது போதும், அதுக்கு மேல பஞ்சர் கடைக்கு வேலைக்கு போய் கத்துக்கோங்க, மண்பானை செய்யற இடத்துக்கு போய் கத்துக்கோங்க, செருப்பு தைக்கிறவனை போய் கத்துக்கோங்க, தச்சர்கிட்ட போய் கத்துக்கோங்க. யாரு சொல்றா? ஒரு மாநிலத்தின் கல்வி அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எதுக்காக நீங்க வந்து டிகிரி படிக்கிறீங்க, டிகிரி படிச்சு ஒண்ணும் ஆக போறது கிடையாது, டிகிரி படிச்செல்லாம் பெரிய பெரிய வேலை கிடைக்குன்னா கனவுல எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு பொய் பரப்புரை செய்யறாங்க அப்படின்னு சொல்றது யாருன்னா ஒரு மாநிலத்தோட கல்வி அமைச்சர். அதே மாதிரி பெண்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுக்கு படிக்கிறீங்க, ஏதோ வீட்டுல வந்து அப்பா அம்மா சொல்லி கொடுக்கறது போதும், நீங்க என்ன செய்யணும்னா வீட்டுல பாத்திரம் கழுவ கற்றுக்கொள்ளுங்கள். அதான் குலக்கல்வி திட்டத்தை எப்படி ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாட்டுல குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரோ அதை மறுபடியும் இவங்க இந்த நவீன காலத்திலயும் வந்து கொண்டு வர பாக்குறாங்க. பெண்களை அடிமை சமூகமாக வைக்க நினைக்கிறாங்க. அதான் அந்த அமைச்சர்கள் சொல்வதில் இருந்து நமக்கு தெரிகிறது. அப்படித்தானே? அதுதான். இது தொடர்பா நான் ஏற்கனவே இதே காணொலியில மார்ச் மாசம் பேசியிருக்கிறேன் விஸ்வகர்மா பத்தி. எதுக்காக இன்னைக்கு அதை குறிப்பிடணும்னா, இன்னைக்கு பெரியார் பிறந்த நாள், அதே மாதிரி மோடி என்றவர் தன்னுடைய பிறந்தநாள் அறிவிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு 2 பிறந்தநாள் இருக்குது, ஆகஸ்ட் மாசம் 1. எதுக்காக இந்த மாசம் அவர் தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல. இன்னொன்னு விஸ்வகர்மா ஜெயந்திம்பாங்க. இன்னைக்கு எப்படி கிருஷ்ண ஜெயந்தி, அதே மாதிரி அனுமர் ஜெயந்தி, பிள்ளையார் சதுர்த்தி இதெல்லாம் சொல்றாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு விஸ்வகர்மா ஜெயந்தியா. இதை ஒட்டிதான் விஸ்வகர்மா திட்டம்னு கொண்டு வந்தாங்க. விஸ்வகர்மா திட்டம் என்னன்னா, நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட பாதி நாள் வீட்டு வேலை பாருங்க, மீதி நாள்
குலத்தொழில் பார்க்கணும். விஸ்வகர்மா திட்டத்துல ஏற்கனவே இதை பத்தி விரிவா பேசியிருக்கிறோம். முக்கியமா என்னன்னா, வீட்டுல என்ன வேலை பாக்குறாங்களோ, உங்க அப்பா வந்து செருப்பு தைச்சாங்கன்னா நீங்க அந்த தொழிலுக்கான அந்த தொழில் நாங்க செய்யறோம்னு நீங்க வந்து சான்று கொண்டு வரணும். ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் இருந்து, ஆமா இவங்க வந்து பரம்பரையா செருப்பு தைக்கிற தொழில் தான் அப்படின்னு கொண்டு வரணும். இதுதான் அவங்களுடைய கான்செப்ட். இதுதான் அந்த அமைச்சர், ஒரு மாநில கல்வி அமைச்சர் சொல்றாரு, பஞ்சர் பார்க்க தெரிஞ்சா போதும் உங்களுக்கு, கல்லூரி எல்லாம் ஏன் படிக்கிறீங்க, அதனால அரசுக்கு அதிக நிதி செலவு ஆகுது, அதுவும் அவர் குறிப்பிடுறாரு. இவ்வளவு சொல்லிட்டு நீங்க எல்லாம் படிக்க படிக்க அரசுக்கு பெரிய நிதி சுமை ஏற்படுது, அதே மாதிரி வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படுது அப்படின்னு ஒரு மாநில அமைச்சர் சொல்றாரு. இப்ப இவர் சொல்றதே இப்ப நம்ம தமிழ்நாட்டு இப்ப திராவிட மாடல் ஆட்சியில படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, மனம் வந்து செலவு பண்றாங்க. அவங்கள வந்து பள்ளியிலிருந்து கல்லூரி கொண்டு வரது பாக்குறாங்க, கல்லூரியில வந்து பயிற்சி கொடுத்து வெளிநாட்டுக்கு வேலை அனுப்புறது பாக்குறாங்க. இங்க வந்து மேலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில்லை, வேலை வாய்ப்புகளை பெருக்குவதில் இங்க இந்த அரசு கவனம் செலுத்துது. ஆனா ஒன்றிய அரசு நீங்க சொல்வது போல இந்த பாஜகனுடைய அரசு, அதனுடைய அமைச்சர்கள் நீங்க படிக்க வேணாம் என்று சொல்வதோ, பெண்கள் நீங்க எதுக்கு படிக்கிறீங்க, வீட்டிலே இருங்க, வீட்டுல பாத்திரங்கள் கழுவுங்கன்னு நீங்க சொன்னது போல இருந்து, இதுதான் வந்து இந்த பிஜேபியினுடைய திட்டம். இதுதான் வந்து இந்த பிஜேபிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் திட்டம். அதை தான் அவங்க அமல்படுத்த பார்க்குறாங்க. அவர்கள் கற்பித்ததை தான், ஆர்எஸ்எஸ் கற்பித்ததை தான் இவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தானே. கண்டிப்பா. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஹிந்தி நாள் கொண்டாடினாங்க, ஹிந்தி திவஸ். ஹிந்தி நாள்ல எப்பயுமே யார் தலைமையில கொண்டாடுவாங்கன்னா, ஒன்றிய உள்துறை அமைச்சர் தலைமையில தான் ஹிந்தி திவஸ் கொண்டாடுவாங்க. அந்த ஹிந்தி நாள்ல அமித்ஷா வந்து தெளிவா சொல்றாரு, எல்லாரும் ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தியை நீங்க வந்து ஒரு அந்நிய மொழியா பார்க்காதீங்க, அது ஒரு ஜங்ஷன் லாங்குவேஜ் அப்படின்லாம் அவரு எப்பயும் சொல்றதான். எல்லா ஹிந்தி திவஸ்லயும் கடந்த 10 ஆண்டுகளா தொடர்ச்சியா ஹிந்தியை வந்து நீங்க கத்துக்கோங்க, ஹிந்தி உங்களுக்கு முக்கியமானது அப்படின்னு தொடர்ச்சியா சொல்றாங்க. அது காரணம் இதுதான். எதுக்காக அவங்களுக்கு வந்து குறிப்பா தென்னிந்தியா, அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டு மேல கடுமையான கோபம் இருக்குன்னா, நம்ம வந்து ஹிந்திய வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். அதாவது திணிக்காதீங்க, ஹிந்தியை நீங்க கத்துக்கிறது இங்க வந்து யாருமே தடை பண்ணல. அதாவது 150 ஆண்டுகள் கடந்த தட்சிண பாரத் இந்தி பிரச்சார சபா இங்கதான் இருக்கு, தீநகர் தான் இருக்கு. யாருமே போய் போராட்டம் நடத்தலையே ஹிந்தி இங்க கற்றுக் கொடுக்க அப்படின்னு. ஹிந்தி கற்றுக் கொடுக்க நிறைய தனியார் அமைப்புகள் இருக்கு, தனியார் பயிற்சி நிலையங்கள் வந்து சென்னையில வந்து அதிகமா இருக்குது, யாருமே தடை செய்யல. ஆனா நீங்க வலுக்கட்டாயமா ஹிந்தி கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அங்க வந்து பாதிப்பு ஏற்படுது. தமிழ்நாட்டுல அண்ணா முதலமைச்சராக இருந்தப்ப கொண்டு வந்த இருமொழி திட்டத்தின் அடிப்படையில அதற்கு பின்னாடிதான் மாணவர்கள் தமிழை படிக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிறாங்க. இந்த 2 மொழி போதும் அப்படின்னு எடுத்த அந்த அரசினுடைய கொள்கை முடிவு தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஜிஆர் அதிகமாக போனது ஒன்று. வெளிநாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் படித்தவர்கள் அதிகமாக வேலை பார்க்கிறார்கள் என்பது வேறு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவு மேம்பாடு அடைந்திருக்கிறதுக்கு இந்த இருமொழி கொள்கை தான் காரணம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஏன்னா இப்போ வழக்கப்படிங்க சொல்கிறபடி தான் 3 மொழிகள் இருக்குது. அந்த 3 மொழிகள் இருந்தாலுமே அவங்க எல்லா மொழியுமே அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்நிய மொழியாகத்தான் இருக்குது. அது மேலும் திணிக்கப்படுது. எனவே இந்தி ஒரு மொழியை அழிக்க வேண்டும், ஒரு மக்களுடைய கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவருடைய மொழியை அழியுங்கள் என்று சொல்லியிருப்பாங்க. அதுபோல அந்த மாநில மக்களுடைய மொழியை அழித்து, இந்தியை திணித்து, அவருடைய கலாச்சாரத்தை அழித்து, அதன் விளைவாக தாங்கள் கொண்டு வர வேண்டிய அந்த அடிமை முறையை, அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த அடிமை தொழிலாளர்களை அவர்கள் படிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துவது, பெண்கள் சுத்தமாக படிக்கக்கூடாது, அவர்கள் வந்து அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற பண்டைய காலத்திற்கு அவர்களை பிற்போக்கு சிந்தனையில 100 ஆண்டுகள் பின்னாலே இழுத்து போகக்கூடிய நிலையைத்தான் ஆர்எஸ்எஸ் வழிகாட்டி இந்த பிஜேபி அழைத்து செல்கிறது. இந்த இருமொழி கொள்கை அதனுடைய வெற்றி நம்ம சரி, நீங்க எப்பயுமே நிறைய பேர் கேட்கறாங்க, நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போறீங்க, சான்று நம்ம எப்பயுமே குறிப்பா அறிவிச்சுள்ள நேயர்களுக்கு சரி மற்ற அனைவர்களுக்குமே
முக்கியமான ஒண்ணு, இங்க பேசுறது முழுவதுமே சான்றுகளோட. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், சான்றுகள் இல்லாம இங்க எதுவுமே கட்டுக்கதைகளோ கிடையவே கிடையாது. அதுக்கான இதுவும் அது தலைமையில் கிடையாது. சரி, இருமொழி கொள்கை வந்த பிறகு என்ன அப்படின்னு சொல்றீங்கன்னா, சில எடுத்துக்காட்டு. சமூக வலைதளத்துல பெண் இந்தியா அப்படின்ற ஒரு ட்விட்டர் கணக்குல உலகம் முழுவதும், தமிழ்நாட்டுல இருந்து உலகம் முழுவதும் போய் வேலை செய்யறவங்களை பேட்டி எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல வர்ற இளைஞர்கள் அனைவருமே வெளிநாடு போய் மிக நல்ல நிலையில பெரிய பெரிய பதவியில இருக்கிறாங்க. அவங்களை அங்க கொண்டு போனது யாருன்னு அத்தனை பேருமே ஒரே குரல் என்ன சொல்றாங்கன்னா, இருமொழி கொள்கை எங்களுக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சது. குறிப்பா தமிழ் எங்களுடைய தாய்மொழி, ஆங்கிலம் தொடர்பு மொழி, அதனுடைய அறிவாற்றல் மிக்க இரு மொழியுமே கற்கும் பொழுது எங்களுக்கான அறிவுத்திறன் அதிகரிக்குது. அந்த அறிவுத்திறன் அதிகரித்ததற்கான பலன் தான் நாங்க வெளிநாட்டுல பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா நிறைய பேர் சொல்லலாம். மு கணேசன் ஜப்பான்ல இருக்கிறாரு. அவருடைய சமூக வலைதள கணக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். மு கணேசன் ஜப்பான்ல இருக்கிறாரு. அவரும் அந்த பெண் இந்தியா பேட்டி கொடுத்திருக்காங்க இணைய தொடர்புல. அவரு நிறைய சொல்றாரு. இருமொழி கொள்கையினால அவங்களுக்கு எப்படி, இதுல இன்னொன்னு குறிப்பிட்ட சொல்லணும்னா, இந்த பெண் இந்தியால பேட்டி கொடுத்த வெளிநாடு போய் பெரிய பெரிய பதவிகள் இருக்கவர் எல்லாருமே அவங்க அப்பா அம்மா பெரிய பெரிய வசதி உள்ளவங்களோ இல்லாட்டி பரம்பரை கல்வியாளர்களோ அப்படி கிடையாது. முதல் தலைமுறை பட்டதாரிகள் அத்தனை பேருமே சாமானிய குடும்பத்தில இருந்து, கிராமத்துல இருந்து இருமொழி கொள்கையினால படிச்சு 12 வரைக்கும் தமிழ் வழி அரசு பள்ளிகள்ல படிச்சு, அதன் பிறகு பொறியியல் கல்லூரியில முடிச்சு மேற்படிப்பு படிச்சு வயல்நாடுகள்ல வேலை செய்யறாங்க. இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. இவ்வளவு சொல்றோம் இருமொழி கொள்கை, அதனால என்ன பயன் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு. அப்புறம் இந்த சமயத்துல இன்னொரு கேள்வி ஒண்ணு இருக்கு. சமஸ்கிருதம் பேசுறதுக்கு, சமஸ்கிருத மொழிக்கு, அதனுடைய வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு அதிகமாக செலவு செய்யுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகள் எல்லாம் தாண்டி செலவு செய்யுது. ஆனால் சமஸ்கிருதம் பேசக்கூடியவங்க எத்தனை பேர்? மாநிலங்கள் அளவில் பேசக்கூடிய மொழிகளுக்கு இந்த ஒன்றிய அரசு எவ்வளவு செலவு செய்கிறது? அதனுடைய விவரம். சமஸ்கிருதம் இன்னைக்கு தந்தை பெரியார் பிறந்த நாள் மலர் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த மலர்ல இந்த விவகாரம் இருக்குது. அதாவது சமஸ்கிருதத்துக்கு அரசு எவ்வளவு செலவழிக்குது? 840 கோடிக்கு மேல அரசு செலவழிக்குது. அப்ப தமிழுக்கு எவ்வளவு அப்படின்னா வெறும் 4.5 கோடி. அதாவது ஒட்டுமொத்த செம்மொழிக்கான ஒரு தொகை ஒதுக்கி இருக்குது 83 கோடிக்குள்ள. 83 கோடிக்குள்ளதான் வங்கம், மராட்டி, ஒடிசி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு, குஜராத்தி, பஞ்சாபி, இந்த மொழிகளுக்கு கொடுத்ததுல பிரிச்சு எடுத்துக்கணும். ஆனா சமஸ்கிருதத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல செலவழிச்சிருக்குது. சரி, சமஸ்கிருதம் எதுக்காக இவ்வளவு இது பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த சமஸ்கிருத வடிவுல ஹிந்தியை திணிக்கணும். அது ஒரு செத்து போன மொழின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பொய்ய பரப்புறாங்க. என்னன்னா, கர்நாடகத்தில் உள்ள கண்ணூர்ன்ற ஒரு ஊர்ல சமஸ்கிருதம் பேசுற கிராமம் அப்படின்றாங்க. இதுக்கு நான் நிறைய எழுதியிருக்கிறேன். இதை பத்தி ஒரு மொழி பேசுறாங்கன்னா அதுக்கு என்ன அடையாளம்னா, முதல்ல வீட்டுக்குள்ள அந்த மொழி பேசணும். அதே மாதிரி வீட்டு வெளியே அந்த மொழி பேசணும். தொலைக்காட்சியில அந்த மொழி வரணும். அதே மாதிரி செய்தித்தாள்கள்ல அந்த மொழி வரணும். சரி, நீங்க வீட்டுக்குள்ள பேசுறீங்க, விருந்தாளிகள் வராங்க, பணியாளர்கள் வராங்க, அவங்க கிட்ட பேசணும். இவ்வளவு அடைப்பு, இவ்வளவு ஒரு அமைப்புகள் இருந்தா தான் அது ஒரு பேசு மொழின்னு இருக்கும்.
ஆனா அந்த கர்நாடக கண்ணூர் கிராமத்துக்கு நான் போயிருக்கிறேன். அந்த 2013 அந்த கிராமத்துக்கு போயிருக்கிறேன் ஒரு குழுவோட. அங்க வந்து வீட்டுல கன்னட மொழி பத்திரிகை வருது, தொலைக்காட்சியில கன்னட மொழி செய்தியும் கன்னட மொழி படங்களும் ஓடுது. வீட்டில் உள்ள பத்திரிகைகள், அதாவது மாத இதழ்கள் அனைத்துமே கன்னடம். பணியாளர்கிட்ட என்ன பேசுறாங்கன்னா கன்னடம் பேசுறாங்க. அப்ப அங்க உள்ள அது என்ன அடையாள பதாகைகள் இருக்கு பாருங்க, இந்த ஊருக்கு போறது, இந்த தெருவுக்கு போறது, இந்த தெரு, அதுவும் கன்னடத்துலதான். கிட்டத்தட்ட அந்த ஊர்ல எல்லாமே கன்னடத்துலதான். அப்ப நானு என் கூட வந்த ஒரு தோழர்கிட்ட நான் கேட்டேன், என்னங்க நீங்க சமஸ்கிருத பேசுற ஊர் அப்படின்றாங்க, ஆனா எல்லாமே கன்னடமே அப்படின்னா. நான் போனது வந்து அந்த சமஸ்கிருத ஆதரவான ஒரு குழு. அவர் உடனே சொல்றாரு, இல்ல இல்ல நாங்க வீட்டுக்குள்ள பேசிக்கிடுவோம் அப்படின்றாங்க. வீட்டுக்குள்ள பேசுறதுக்கும் வீட்டுக்குள்ள பேசுற, அதாவது வீட்டுக்குள்ளன்னா அது கூட ஒரு சமயத்துல தான். நம்ம கூட சில நேரத்துல வந்து நம்ம ஊர்லயும் உருது பேசுறவங்க இருக்கிறாங்க. மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சௌராஷ்டிர பேசுறவங்க நம்ம இதோட ஒப்பீடு செய்யறேன். சௌராஷ்டிர பேசுறவங்க வந்து வீட்டுல அப்பப்ப சௌராஷ்டிர பேசினாலும் அவங்க வந்து தமிழ் கலந்துருவாங்க. மதுரை பக்கம் போனீங்கன்னா வீட்டுல வந்து பியூர் சௌராஷ்டிரா பேசுறது கிடையாது. சமஸ்கிருத சௌராஷ்டிரா பேசிக்கிட்டே தமிழ் பேசிடுவாங்க. இருந்தாலும் அது அவங்க மொழி. ஆனா அங்க அப்படி கிடையாது. அவங்க சமஸ்கிருதம் வந்து சும்மா வெளியே தான் நம்ம கிட்ட சொல்லிக்கிறாங்க. நாங்கெல்லாம் வீட்டுல வந்து சமஸ்கிருதம் பேசிட்டு கிடையவே கிடையாது. நானே பார்த்திருக்கிறேன். சாப்பாடு கொடுக்கும் பொழுது எங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க, சென்னையில உட்கார வச்சு, அது வீட்டுக்குள்ள இல்ல. அப்ப அந்த எங்களுக்கு உணவு பரிமாறம் வந்து அந்த உணவு பரிமாற அவங்களுடைய உறவினர் ஒருத்தங்க வந்து கன்னடத்துல கூப்பிட்டாரு, சமஸ்கிருதம் கூப்பிடல. இதை நான் கவனிச்சேன். அவர் தான் சொல்றாரு, நாங்கெல்லாம் வீட்டுக்குள்ள சமஸ்கிருதம் பேசி சொல்லிட்டு அப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு சில உணவு பதார்த்தம் கொண்டு வர்றதுக்கு நான் அதுக்காக வேணுக்குன்னே கேட்டேன், இது கொடுங்க அப்படின்னு. எதுக்காக கேட்டேன்னா, சரி அவரு என்ன சொல்லி கூப்பிடுறாரு, சமஸ்கிருதம் கூப்பிடாருன்னு. ஆனா சமஸ்கிருதம் கூப்பிடல அவரு அந்த அம்மா என்ன கூப்பிட்டாருன்னா கன்னடத்துலதான் கூப்பிட்டு சாப்பாடு அப்படின்றாரு. ஒன்னும் சொல்லல, ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. அப்ப இது ஒரு பொய் பிரச்சாரம். நீங்க வந்து எங்கனாலும் சமஸ்கிருதம் பேசணும் பரவாயில்ல, ஆனா சமஸ்கிருதம் பேசுறதுக்குன்னு ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு வந்து பயங்கர விளம்பரம். அதுக்காக ஒரு யூடியூப் சேனலை வச்சிருக்காங்க, போய் பாருங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவன் வீட்டுல கூட சமஸ்கிருதம் பேசல. ஆனா ஒரு கட்டமைப்பு, பொய்யான கட்டமைப்பு பாருங்க, சமஸ்கிருதம் பேசுற ஊர் அப்படின்னு. அதாவது 53 குடும்பங்கள் இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல பேசுற மொழி சமஸ்கிருதமா. அந்த ஊர்ல வந்து பியூரா சமஸ்கிருதம் பேசுறாங்க. இந்த 53 குடும்பங்கள், அதுல வந்து மிஞ்சி மிஞ்சி போனா 100 பேர் கூட சமஸ்கிருதம் பேச மாட்டாங்க. இந்த 100 பேருக்குள்ள பேசுறவங்களுக்கு 800 கோடி. ஆனா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 7.5 கோடி. இப்ப புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா 8 கோடிக்கு மேல இருக்கும். இல்ல இப்ப சமஸ்கிருதம் பேசக்கூடியவங்க இந்திய அளவுல 24,000 பேர்ல வந்து ஒரு புள்ளி வர சொல்லுது. அதுதான் எப்படி எடுத்தாங்கன்னு நான் கேள்விக்கிறேன். நானே எடுத்துக்காட்டா இருக்கிறேன். அவங்க சொல்ற அந்த ஊருக்கு நான் போனேன். நான் அப்ப வந்து ஒரு நண்பர் கூட அங்க போனேன், ஒரு குழுமம் சேர்ந்து. அப்ப வேற எது பத்திரிக்கா இருந்தேன் நானு, மும்பை இருக்கும்போது அங்க போனேன். அப்ப அவங்க வந்து மும்பைல இருந்து பத்திரிக்கா சொல்லி மதிப்பு கொடுத்தாங்க. ஆனா வந்து அங்க சமஸ்கிருதம் பேசல. நான் கூட அங்க பெரிய கேள்வி, இன்னைக்கு வரைக்கும் அதுதான் தெரிஞ்சது எனக்கு. முழுக்க முழுக்க பொய். அந்த அதாவது அவங்க வந்து அதை நிரூபிக்கிறாங்க, ஆமா சமஸ்கிருதம் பேசணும் அப்படின்னு. நானே மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அவங்க சமஸ்கிருதம் பேசவே இல்லை. நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் ஹிந்தியில பேசினாரு. ஏன்னா எனக்கு கன்னடம் தெரியாது. அப்ப மும்பைல இருந்து வந்திருக்கு நானு. அவர் ஹிந்தியில பேசுறாரு. அப்ப வீட்டுல இருந்து உள்ள ஒருத்தங்களை கூப்பிடும் போது கூட, அதாவது அவங்க குடும்பத்தார் கன்னடத்துல கூப்பிட்டுதான். ஏன்னா நம்ம கன்னடம் தெரியாது, சரி மன்னிக்கணும், ஹிந்தி தெரியாது. அதனால கன்னடத்துல கூப்பிட்டு இருக்காங்க. ஏன் சமஸ்கிருதம் பேசல, சமஸ்கிருதம் கூப்பிட்டு இருக்கலாமே.
சமஸ்கிருதம் கூப்பிட்டு ஏமா அங்க வாங்க ஏதாவது சமஸ்கிருதம் மொழியா இவங்க இதை போடுங்க அப்படின்னு கேட்டுக்கலாமே, கிடையாது. அப்ப முழுக்க முழுக்க ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தி சமஸ்கிருதம் பேசுறாங்க. அவங்க வீட்லயே அவங்க கன்னடம் தான் பேசிட்டு இருக்காங்க. வீட்டுல கன்னடம் பேசுறாங்க. வீட்டுல உள்ள பத்திரிகைகள் வந்து கன்னட பத்திரிகை, கன்னடமும் ஆங்கிலமும், மாத இதழ்கள் கன்னடமும் ஆங்கிலமும், தொலைக்காட்சியில கன்னட செய்தி ஓடிக்கிட்டு இருக்குது. என்டையர் என்வாரன்மெண்ட் கன்னடமும். ஏன் மிகப்பெரிய இன்னொரு எடுத்துக்காட்டு, நம்ம தெரு பலகைகள் இருக்கு பாருங்க, அதுவே கன்னடத்துல இருக்குது. அந்த காணொலியிலேயே காமிச்சிருக்காங்க. ஒரு ஊர் அந்த ஊர் பக்கத்துல உள்ள குளக்கரையில் உட்கார்ந்து சமஸ்கிருதத்துல வேதம் ஓதுறாங்க. அந்த எல்லாரும் வரிசையா உட்கார்ந்து நம்ம ஒண்ணு, அதுதான் சமஸ்கிருதம். இப்ப இந்த 24,000 சொல்றது கூட ஒரு கட்டமைக்கப்பட்ட கருத்தாகத்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க, அப்படித்தானே? 24,000ன்றது மிகவும் ஒரு பொய்யானது, ஒரு விருப்பத்துக்கு. அதான் சொல்றேன்ல, சான்றுகளே கிடையாது, இஷ்டத்துக்கு பேசுறது. சரி, 24,000 பேருன்னு ஒரு எடுத்துக்காட்டா இருந்தா கூட அந்த 24,000 பேர் கம்யூனிகேட் எப்படி பண்றாங்க? அவங்களுக்குள்ளேயே சமஸ்கிருதம் பேசுறாங்களா? கிடையாது. நானும் எடுத்துக்காட்டா இருக்கேன்னு, நான் போன இடத்துல அவங்களுக்குள்ள பேசுறது வந்து கன்னடத்துல பேசுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு கற்பனையானது. அது ஒரு பார்ப்பன ஊடகங்கள் வந்து இத ஒரு கற்பனையான இது வந்து வலுக்கட்டமா திணிக்கிறது. அதாவது கருத்தை கட்டமைக்கிறாங்க, நாங்க முழுமையா சமஸ்கிருதம் பேசுறாங்க கருத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனா என்னுடைய இதுபடி ஒருத்தர் கூட சமஸ்கிருதம் பேசணும்னு சொல்லுவேன் நானு. விதிப்படி நீங்க பேசணும், எழுத்துவால் பதில் சொல்லணும். ஆனா அப்படி கிடையாது. நீங்க வலுக்கட்டாயமா 2 சமஸ்கிருத வித்தோட உட்கார வச்சுக்கிட்டு நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? சர்வசாதாரணமா அவங்க சரி சொல்றாங்கல்ல, அவரும் சமஸ்கிருதம் தெரிஞ்சவரு, நாங்களும் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க, உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்ணுங்க. ஏதோ ஒரு அரசியலோ ஏதோ ஒரு புத்தகத்தை கொடுக்குறோம், யூடியூப்ல நேரடியில் வந்து 2 பேரும் சமஸ்கிருத விவாதம் பண்ணுங்க. முடியாது. வேணா வீம்புக்குன்னு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வந்து உட்காருவாங்க. இப்ப எப்படி தொலைக்காட்சியில வந்து பேட்டி சில போட்டிகள் வைக்கிறாங்க, தமிழில் பேசுங்க அப்படின்னு. அப்ப வந்து வலுக்கட்டாயமா அவங்க அப்படின்னு சில நேரத்துல வந்து ஆங்கில உடைகளும் வந்துருது. உண்மையிலேயே பயன்பாட்டுல இல்ல, அந்த வழக்கு மொழியாகவே இல்லை, அந்த வழக்கு மொழியாகவே அது இல்லை. அதனாலதான் வந்து இறந்த விட்ட மொழி, டெட் லாங்குவேஜ், இறந்த மொழி அப்படின்னு சொல்றோம். ஒரு செத்த மொழி, அவ்வளவுதான், இறந்து போன மொழி அவங்களே சொல்லுவாங்கல்ல. இப்ப இப்படி ஆனா இவங்க வந்து ரொம்ப பெருமையா என்ன சொல்லுவாங்கன்னா, தாய்லாந்துல இருக்குது, மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகள்ல இருக்கு அப்படிம்பாங்க. கிடையாது. அதுவும் ஒரு பொய் கட்டமைப்பு தான். முக்கியமா பௌத்த மதம் உள்ள நாடுகள்ல வந்து அப்ப உள்ள ஸ்கிரிப்ட் கையில வச்சிருக்கிறாங்க. சமஸ்கிருதத்துல பௌத்த கொள்கைகள் அடங்கிய நூல்களை வந்து சமஸ்கிருதம் வச்சிருக்காங்க. நீங்க அந்த ஒரு இதை பிடிச்சுக்கிட்டு பாரு, தாய்லாந்துல சமஸ்கிருதத்துக்கு பாரு அப்படிம்பாங்க. உண்மை அது கிடையாது. தாய்லாந்துல வந்து தாய்மொழி இருக்குது. அதே மாதிரி பர்மால வந்து பர்மீஸ் இருக்குது, ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கா இருக்குது. அவன் எனக்கு சமஸ்கிருதத்தை பேசணும். இந்த சமஸ்கிருதம் வந்து முழுக்க முழுக்க இல்லாத ஒரு மொழி. வீம்புக்குனே வந்து கட்டமைக்கிறாங்க. பாருங்க, சமஸ்கிருதம் நாங்க இருக்கிறோம், 28,000 பேசணும் அப்படின்னு. ஒருத்தர் கூட பேசாத ஒரு மொழிக்கு வந்து 800 கோடி செலவழிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 கோடி, கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் பேசுற மொழிக்கு வெறும் 4.63 கோடி செலவழிக்கிறாங்கன்னா, இப்ப மிக பெரும்பான்மையோர்கிட்ட வந்து வரி வசூல் பண்ணி அந்த மிக பெரும்பான்மையோர் பேசக்கூடிய மொழிகளுக்கு அவங்க வந்து செலவு பண்ணாம, அதனுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணாம, மிக குறைந்த பேர், அவருடைய எண்ணிக்கையிலே சொல்ல போனா கூட மிக குறைந்த பேர் பேசக்கூடிய ஒரு மொழிக்கு அது வந்து அதிகமான தொகை ஒதுக்குவது என்பது ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பான செயல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஜனநாயக புறம்பான இது ஊழல் தான். இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 2014 மோடி ஆட்சிக்கு வந்த உடனே நமாமி கங்கான்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு அப்பயே 2,000 கோடி ஒதுக்குனாங்க. மன்னிக்கணும், 20,000 கோடி ஒதுக்குனாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கிட்ட வந்துருச்சு. ஆனா என்னாச்சு, ஹேமா மாலினி போய் கங்கா தேவியை சுத்தப்படுத்த சொல்லி டான்ஸ் ஆடாங்க ஹரித்வார்ல. ஏமா டான்ஸ் ஆடுனா அவங்களே சொல்றாங்க, கங்கை நதியை சுத்தப்படுத்துறதுக்காக விழிப்புணர்வு கொண்டு வரா டான்ஸ் ஆடுன்னு. 10 வருஷமா கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மேல செலவழிச்சு முடியாதது. இந்த அம்மா போய் டான்ஸ் ஆடு பண்ண விழிப்புணர்வு வந்துதான் சுத்தப்படுத்துவாங்களா? அதே மாதிரிதான் அந்த அந்த பெருந்தொகை முழுவதுமே ஊழலா போயிருது.
இவங்க சமஸ்கிருதம் ஒதுக்குறாங்க 800 கோடி என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா ஆடிட்டிங் வச்சா 0 தான். அதாவது அதையெல்லாம் அவங்க சாப்பிட்டுறாங்க. உங்களுக்கு தெரியும். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் மற்றவர்களும் பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை தொடர்ந்து கொடுங்க.